தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் ஒரு தேவர் காமராஜுக்கு ரொம்ப உண்மையானவர். நேரம் வந்தால் காமராஜ் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துட்டாங்கிறார். கல்யாண வீட்டுக்கு வரதுக்கு தான் நான் முதலமைச்சராக இருக்கு நான் போடான்ட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா அப்படி சொல்ல, போடா முதலமைச்சர்னா கல்யாண வீட்டுக்கு வருதா போன்ட்டார். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு காலையில் முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசல் நிற்கும். அவர் வெளியே ஓடி வந்து ஒரு வரமாட்டேன்னு சொன்னேன். என்னடான்னு உடனே சொல்கிறாரு, நான் வரேன்னு சொன்னேன்னா கடன் வாங்கி பெரிய மண்டபம் பார்ப்பேன், கடன் வாங்கி செலவு பண்ணுவேன், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன், வந்துட்டல வா சோறு போடு. சோறு போடுங்கிறதோட நிறுத்தலை. எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு. எல்லாம் கல்யாணங்கள நான் பண்ணணும்டா, நான் பண்ணக்கூடாடா, இருக்கா வாடா என்னை கூப்பிடாடா. மனுஷன் அதான் முதல்ல சொன்னேன். கல்யாணம் பண்ணலைங்கிற நினைவு ஒரே ஒரு முறை தான் அவருக்கு வந்தது. அடிபட்டு கிடந்தார்ல, அப்போ தான் சொன்னார், வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் மஞ்சப்பத்து கிஞ்சப்பத்து அரைச்சி போட்டு காயப்படுத்திருப்பா, அவங்க டாக்டர்கள் அறுத்து கட்டிட்டான்ட்டார். டாக்டர்கள் எப்படியா தப்பாக ஒரு வரி வருமா வாயிலிருந்து? தப்பான செய்தி ஏதாவது சொல்வாரா? அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்கிறார், அரிஜனங்கள் போய் வணங்குறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாரு, எங்களுக்கு ரோடு வேணுங்க. அப்படியா அப்படியா, இந்த ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை கூப்பிடுங்கிறாரு. எது கிண்டலை பார்த்தீங்களா? அந்த இன்ஜினியர் வந்துட்டார். இந்த அவன் ஏதோ ரோடு கேட்குறான். உடனே அந்த இன்ஜினியர் சொன்னார், இல்லைங்க நம்ம போட முடியாது, நீ சொல்வேன்னு சொன்ன அவங்கள்ட்ட, போட முடியாது பார்த்தியா சொல்லிட்டான் பார்த்தியா அப்படிங்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறானுங்க. என்னடா அவர் சொன்னார், இன்னும் ரோடு போடுறதுக்கு தாண்டா வச்சிருக்குது, வந்தவொடனே வந்தானே முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்? இல்லையா அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம், நம்ம போட முடியாது அவ்வளோதானே. ஆமாம், இந்த பஞ்சாயத்தில் ஒரு திருமலை தேவர் நிற்பார். திருமலைங்க வா அஜெண்டா விடு, இந்த இடத்த என்ன பண்ணு, மாவட்ட நிர்வாகத்துக்கு அரசாங்கத்துக்கு மாற்றி கொடு, அங்கேயே எழுதி அவ்வளோ வேட்டி கையெழுத்து வாங்கி அங்கேயே தாசில்தார் சீலை போட்டு கலெக்டரை கூப்பிட்டு நீ கையெழுத்து போடு, 6 மாதம் கழித்து நான் வருவேன், ரோடு இருக்கணும். முடிவு. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு ஒன்று கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க, அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான். ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு. அந்த ஆள் 2 மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கடைசின்னு சொல்லிட்டான், போட முடியாதுன்னு இருக்கான். இவர் என்ன பண்ணிக்காரு, எந்திரிச்சனா கொண்டு வேண்டார், உட்காருன்ட்டார். ஏன்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டு வந்து நான் பாதை பண்ணணும்னா முடியாதுன்னு சொல்லுகிறாரு அதிகாரி. முடியணும், என்ன செய்யணுமோ செய்ய, மேலே நான் பேசிக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாராம். இவர் டெல்லிக்கு பார்க்க போனால் என்ன, இவர் கூட ஆர்வி சிஎஸ் பக்தவச்சல் எல்லாம் போயிருப்பாங்களாம். என்ன காமராஜ் வரான் உத்தரப்பிரதேசம். அந்த அப்போல்லாம் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறணும், இப்போ தானே முன்னேறி இருக்கிறான். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா, விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்களா, இந்த சென்னை வந்துடுதுமானா, அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது அவ்வளோ லைட்டு தெரியுது பாருன்னு. இவர் என்ன பண்ணுவாராம், எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கின நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போகிறது. நேரு என்ன பாரான், இல்லை யூபிக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கிறீங்க, இங்கே அவங்கெல்லாம் வாங்கலை, அது தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. நேரு சிரிப்பாரான், சரி நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன் வாங்கிக்கங்க காமராஜ். இன்னொரு சிறப்பு பாருங்க, சத்தியமூர்த்தி ஐயர் தான் இவரை வளர்த்தார் இல்லையா. முத்துராமலிங்க தேவர் இவருக்கு உதவியாக இருந்தார் தேர்தலில். இவர் பதவியை திறந்தார் பாராட்டுறாங்க. இவங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியலீங்க. அவர் முதல்ல எந்த பதவிக்கு வந்தார், விருதுநகர் நகரசபை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ சிறையில் இருந்தாருங்க. சிறையிலேருந்து வந்து 1 மணி நேரம் தான் நகரசபை தலைவர் பதவியில் இருந்தார். ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு, பதவியை ராஜினாமா பண்ணுறது ஒரு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை, வேணாம் இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியா இவர் சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் சாதாரண தொண்டனா தூங்கிட்டு இருந்திருக்கிறார். நேரு அங்கே தான் தங்குவாருங்க. காமராஜ் பயங்கர குரட்டை விடுவார். நேரு இரவு எந்திரிச்சிருக்காரு, சத்தியமூர்த்தி நான் தூங்கன்னா அவனை எழுப்பி அனுப்பு, அவன் இருக்கக்கூடாது, அவன் யாருன்னு இருக்கிறாரு. அவர் சொல்லுங்க, அவன் நல்ல காங்கிரஸ் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும், நான் தூங்க முடியல, ஒன்று என்ன வெளியே அனுப்பல, அவனை அனுப்புனார். மறந்துடாதீங்க, தன் உறக்கத்திற்கு இடையூறாக இருந்த காமராஜரை தான் நிரந்தர உறக்கத்திற்கு போகிற பொழுது அவன் கையிலே இந்த தேசத்தை ஒப்படைத்தான் நேரு. முதல்ல உறக்கத்துக்கு இடைஞ்சலா இருந்தவன் இவன் தான் இந்தியாவை உறங்காம பாதுகாப்பான். மறந்துடாதீங்க, ஒரு செய்தி சொல்றேன். NT சுந்தரவடிவேலு சொல்றாரு, 300 குடும்பம் இருந்ததுன்னா ஆரம்ப பள்ளி, 2000 குடும்பம் இருந்ததா நடுநிலைப்பள்ளி, 5000 பேர் இருந்தானா உயர்நிலைப்பள்ளி, திற பள்ளிக்கூடங்கிறார். சொல்லிட்டு என்ன மனுஷன் பாருங்க, கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றேன்னு தமிழ் சொல்லுது. யாரை சொல்லுது?
படிக்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்தாது படிக்கணுங்குது. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரன், 6 வருட காலம் வெங்குடுமை சிறையிலே வாடியவன், அந்த தலைவன் காமராஜர் மக்கள் முன்னாலே நின்று சொல்லுகிறான், இது ஆசிரியர்களே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஏழைகள் உங்களை நம்பித்தான் குழந்தைகளை அனுப்புகிறார்கள், ஆகவே அந்த குழந்தைகளை ஏமாற்றி விடாதீர்கள் ஆசிரியர்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், இவர்கள் பசிப்புணி போக்க சோறு போட வேண்டும், நான் ஊராக வந்து பிச்சை எடுக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு பிச்சை போடுங்கள் கேட்கிறான். இவன் கற்கல, இவன் பிச்சை கற்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்துடக்கூடாது. அவன் அத்தனை பேருக்கு சேர்த்து நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னான்னா அவனை தவிர ஒரு மா மனிதன் இந்த மண்ணில வேறு எவன் வாழ்ந்திருக்க முடியும்? நான் பிச்சை எடுக்கிறேன், அவன் எடுத்துடக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு, பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு மாதிரி ஆடை போட்டிருக்கான், ஏழை வீட்டு பிள்ளை ஒரு மாதிரி பார்த்தாரு. உடனே சுந்தரவெளியில் கூப்பிட்டாரு, எப்பா ஒவ்வொருத்தன் ஆடையிலேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேறுபாடு இருக்குது, பயிலுக்கு மனசில் கஷ்டம் வந்துடக்கூடாது, என்ன பண்ணலான்னு சீருடை கொண்டு வந்தார். எல்லோரும் ஒரே மாதிரி துணி, ஒரே மாதிரி சட்டை, வேறு எதுவும் வந்துடும்ல, என்ன பிரச்சனை? எப்படி தலைவர்? எத்தனை நிகழ்ச்சியில் எனக்கு பார்க்க முடியல, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. மகாத்மா காந்தியை நம்பினார் ஒன்று, நேருவை ஏற்றுக்கிட்டார். வித்தியாசம். உலகத்தில் இந்த நாட்டில் தானே அதிசயங்களே நடந்திருக்குது. உலக நாடுகள் முழுவதும் அந்தந்த நாடுகளிலே விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்ற தலைவர்கள் தானே அந்த நாட்டிலே முதல் தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. செஞ்சினத்தை எடுத்துக்கிடுங்க, மாசத்துக்கு லீ சோக்கி அவங்க தானே வந்தாங்க. ரஷ்யாவில் லெனின் வந்தார், பிரான்சில் டிட்டோ வந்தார். இந்திய துணைக்கண்டத்திலே மட்டும்தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவன் எவனோ அவன் ஒதுங்கி கொண்டான். அவன் ஒதுங்கி கொண்டு என்னுடைய வாரிசாக நேரு இந்த இடத்துல இருப்பான் என்றான். உலக வரலாற்றிலேயே பதவிகளை துறப்பதற்கும் பதவிகளை துச்சமாக மதிப்பதற்கும் மனிதர்களுக்கு தொண்டு செய்வதுதான் பெருமை என்று சொல்லித் தருகிற ஒரு மிகப்பெரிய அரசியல் வழிகாட்டுதலை தேசத்தந்தை காந்தியடிகள் செய்தார் என்றால் அதை பின்பற்றியது பெருந்தலைவர் காமராஜர் ஒருவரே இந்த நாட்டிலே. எனக்கு பதவி வேணாம், அடுத்தவனை வச்சுப்பார். இன்னொரு சிறப்புங்க, காரில் கிளம்பியிருக்கார், முன்னால் சைரன் அடித்து ஒரு போலீஸ் பேருக்கு வண்டியை நிறுத்திட்டார். அவனை கூப்பிடு, நான் உயிரோடு தானே இருக்கேன், ஏன் சங்கு ஊதுறான்? ஐயா நான் முதலமைச்சர்னா அதான் வேண்டான்னு, இந்த காருக்கு பெட்ரோல் வீணாமல, இந்த போலீஸ்காரனுக்கு உனக்கு வேறு வேலை இருக்குல்ல, அதை போய் பாருண்ணே, இந்த மக்கள் வரிப்படத்தை வீணா செலவழிக்க பண்ணுறீங்கன்னா ஒத்த காரு போதும் போயிரு. அவன் பாட்டு சங்கு ஊதிட்டு போகிறான் முன்னால், நீ சொல்ல வேண்டாமா என்கிட்ட போ. ராஜாஜி தானே அவரை எதிர்த்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, இந்த கருப்பு காக்கா கல்லால் அடிங்கன்னா ராஜாஜி அவ்வளோ சொல்லியிருக்காரு. ராஜாஜி மருத்துவமனையில் கிடக்கிறார், இவர் ஓடுறார். எல்லா மரியாதையும் செய்யணும், மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, அவருக்கு எல்லாம் செஞ்சிடணும், சரியா செய்யுங்க. இறந்துட்டார், அந்த இறுதி உருவத்துக்கு சரியா பண்ணுங்கிறார், பயப்படுறாரு, சரியா பண்ணு. பெரியார் உங்களை ஏன் ஆதரிக்கிறார்னு கேட்குறான். தெரியாதுன்னு அந்த ஆள் ஆதரிச்சுக்கிறார், என்ன உனக்கு சொல்றாங்கிறார். அவர் ஆதரிக்கிறாரு, நான் ஒன்றும் கேட்கல. பெரியாருக்கு என்னன்னா, ஒரு ஏழை வந்திருக்கிறான், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கான், ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து, மறந்துடாதீங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கீழே தள்ளி வைக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்தவன் ஒரு உயரிய இடத்திற்கு வந்திருக்கிறான். பெரியாருக்கு மாதிரி அவன் இருக்கட்டும், பச்சை தமிழன் யாரு பெரியார், பெரிய தலைவனுக்கு விழா, பொதிகைக்கு நன்றி. ஏன்னா இதெல்லாம் இது பதிவாயிரும், 108 நாடுகளுக்கு தெரியும். 108 நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவரை உயிரோடு எரிக்கவே முயன்றாங்க டெல்லியில். அப்போ கூட அவரை பாருங்க, அந்த சமையல்காரர் போய் ஓடினுங்க, இந்த ஏன் ஓடணும்னு, அவன் என்ன தீ வச்சு வரட்டுமேங்கிறார். இந்த கிராமம் டவுன் சைட்னா 8 தெரு தாண்டி ஓடிடுவான். இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அந்த தீயெல்லாம் பயப்பட மாட்டாங்க, என்னதான் வரும் பார்த்துருவோம். ஏன்னா சிவகாய் அவர் ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகையில் சின்ன வயசில் யானை சங்கிலி எடுத்துட்டு ஓடிடும், ஊரே ஓடிருக்கு. இவர் மட்டும்தான் நின்று அந்த சங்கிலி தூக்கி இந்த யானை மேலே போட்டு யானையை நிறுத்திட்டாரு, பயப்படாம. எதையும் கண்டு அஞ்சாததுக்கு ஒரு அறிவு வேணும், அது மறந்துடாங்க. அஞ்சாமல் இருப்பது ஒன்றும் பேர், அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுது தமிழ். எதற்கு அஞ்சனமோ அதற்கு அஞ்சனும், சிலதுக்கு அஞ்சவே கூடாது. ஒரு உன்னதமான தலைவனை நினைவு கூற மதுரை சரியான இடம். ஏன்னா இங்கே தான் முதல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போனாங்க. இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிகழ்ந்த கொடுமையை தீர்க்க வைக்கத்தில் தந்தை பெரியார் போறவர்கள், அவரோட இவர் காமராஜர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். அது இங்கேயும் நடக்குது. அதனால மதுரை நான் தேர்ந்தெடுத்தேன். புதியல கேட்டேன், இங்கே நடத்துவோம் என்ன, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே. இப்பொழுது பட்டிமன்றம் துவங்குகிறது. அந்த உத்தமமான தலைவரை குறித்து சிந்திக்க கூடியிருக்கிறோம். அவர் செய்தது நிறைய, ஆனால் எதிலே அவர் சிறந்து விளங்கினார், எது அவருடைய நிலைக்கு புகழுக்கு காரணமாக இருக்கிறது என்பது குறித்து சிந்திப்பதற்காக சிறந்த அறிஞர் பெருமக்கள், கல்வி புரட்சி தான் என்கிற அணிக்கிய அருமை சகோதரி புனிதாயகம் நீண்ட நாட்களாக மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற சகோதரி, அடுத்து திருமதி அம்பிகா, அடுத்து உமா மகேஸ்வரி, 3 பெண்களைத்தான் கல்வி குறித்து பேச வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். தொழில்
நான் ஏன் பெண்களை பேச வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்பதற்கு காரணம் இருக்கிறது. யாருக்கு கல்வி தந்தால் எதிர்கால சமூகம் முன்னேறும் என்று காமராஜர் நினைத்தாரோ அவர்கள் அது குறித்து பேச வேண்டும். ஆண்கள் சோம்பி இருந்தார்கள் என்றால் அந்த நாடு உருப்படாது என்பதற்காகத்தான் தொழில் வளர்ச்சியை ஆண்களிடம் ஒப்படைத்தேன். அவர்கள் அது குறித்து பேசட்டும். சிற்பி ரகுநாதன் மிகச்சிறந்த பேச்சாளர், பேராசிரியர் மணி நல்ல சிந்தனையாளர், பேராசிரியர் சங்கர நாராயணனும் நல்ல சிந்தனையாளர்கள். நான் ஏன் இதிலே நடுவராக இருக்கிறேன் என்றால் படிக்காதவன் தான் இதற்கு நடுவராக இருக்க வேண்டும் என்று பொதிகை நிறுவனம் விரும்பியதனாலே தான் படித்தவர்கள் அனைவரையும் பேச வைத்துவிட்டு படிக்காதவன் நடுவராக இருக்கிறேன் என்று சொல்லி, பெருந்தலைவர் காமராஜர் நிலைத்த புகழுக்கு காரணம் கல்வி புரட்சியே என்கிற அணியின் தலைவர் பாராட்டுதலுக்குரிய திருமதி புனிதா ஏகாம்பரம் அவர்களை அவருடைய செய்திகளை எடுத்து வைத்தார்கள், வாதங்களை அல்ல. அருமைக்குரிய நடுவர் அவர்களே, புரட்சி என்றால் என்ன? இந்த புரட்சி என்கின்ற சொல்லையே முதலில் தன்னுடைய கவிதையில் வைத்து இந்த பார்ப்புகழ நிலைத்து நிற்குமாறு பாடியவன் முண்டாசு கவிஞன் பாரதி. அதுவும் எப்பொழுது என்றால், மிகப்பெரிய தேசமாக கருதப்படக்கூடிய ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பார்த்துவிட்டு ஜார் மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததை கண்டு மகிழ்ந்து பாடுகிறான். மா காளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் அங்கே பார், ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்றான். ஆக ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய வீழ்ச்சியை கண்டு, அங்கே எழுந்த எழுச்சியை கண்டு சொல்லப்பட்ட வார்த்தை புரட்சி என்பது. ஆனால் வளர்ச்சி என்பது இருக்கக்கூடிய ஒன்று மேலும் மேலும் வளர்வதற்காக சொல்லப்படக்கூடிய சொல்லாக அந்த வளர்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் இழிந்தனவற்றையெல்லாம் தள்ளி, குப்பைகள் எல்லாம் தள்ளி, தீமைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வரக்கூடிய மாற்றம்தான் புரட்சி என்பது. காமராஜர் அதுபோன்று கல்வியில் என்ன புரட்சி செய்தார் என்பதை பார்க்க வேண்டும். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா என்றான் பட்டுக்கோற்றை. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்றார்கள். பதவி வந்து சேர வேண்டும். காமராஜர் அவர்களுக்கு, பெருந்தலைவர் அவர்களுக்கு பதவி வந்தது, முதலமைச்சர் பதவி வந்தது. எப்பொழுது வந்தது, எதற்காக வந்தது? அதுதான் என்னுடைய அணியினுடைய வாதம். எப்பொழுதும் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். முதலமைச்சராக இருந்த போது அந்த குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அனைத்து கட்சிகளும் எதிரணியிலே சேர்ந்து ஒன்று சேர நின்று அவரை எதிர்த்து பேசின. இந்த குலக்கல்வி முறையை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், இந்த திட்டத்தை அடியோடு ஒதுக்கிவிட வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எல்லோரும் ஓர் அணியில் நின்று உரக்க பேசினார்கள், எதிர்த்தார்கள். அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து தன்னுடைய மிகப்பெரிய ஆவேச குரலை நேர்மையான முறையில், கண்ணியமான முறையில் உடைத்து தள்ள வேண்டும் என்பதற்காக போர் குரல் எழுப்பி வாதம் செய்தவர் பெருந்தலைவர் அருமைக்குரிய காமராஜர் அவர்கள். படித்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் மட்டுமே படித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த கல்வி எல்லோருக்கும் போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார் இந்த மனிதர்? புரட்சியாக என்ன செய்தார்? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு எதுவுமே செய்யல. குலக்கல்வி முறையை ஒழிப்பதற்காக வந்தார். அருமையாக நடுவர் அவர்களை சொன்னீர்கள். பச்சை தமிழர் என்று பெரியார் வர்ணித்தார் என்றால் எப்பொழுது, எந்த சூழ்நிலை அந்த பட்டத்தை அவருக்கு தந்தார் தெரியுமா? எதிரணியில் இருந்தாலும் கூட மிக அருமையாக பெரியார் சொன்ன வார்த்தை, இந்த பட்டம் எதற்காக என்றால் குலக்கல்வி முறையை எதிர்த்து அருமையாக அந்த திட்டத்தை வாபஸ் பெறுவதற்காக முதலமைச்சர் பதவியை இவர் ஏற்றுக்கொண்டு முதலாக ஏற்றுக்கொண்டவுடன் செய்ததே அந்த குலக்கல்வி முறை திட்டத்தை ஒழித்ததுதான். அதற்காகத்தான் பார்த்து அந்த ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் பச்சை தமிழன் என்று பாராட்டினான் என்றால், கல்வியில் புரட்சியை செய்த தமிழன், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, செய்த தமிழன், சொன்ன தமிழ், கல்வியில் புரட்சி. அடுத்தாற் போல் பாருங்கள், படித்த வர்க்கம் படித்துக்கொண்டே இருந்தது. ஆனால் படிக்காதவன் கடைக்கோடி மனிதனும் சென்று படிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்தார்? அதற்கு முன்னால் இருந்தவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, இருந்து கொண்டிருந்த படித்துக் கொண்டிருந்த கல்வி கூடங்களை 30,000 ஆரம்ப பள்ளிக்கூடங்களாம் இழுத்து மூடினார்கள் தங்களுடைய ஆட்சியில். இவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றார், 30,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். இது கூட புரட்சின்னு சொல்ல முடியாது. சரி, செய்தார், தன்னுடைய பதவிக்கு வந்ததாக என்று இல்லை. அதை விட என்ன சிறப்பு என்றால், 30,000 பள்ளிக்கூடங்கள், மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறப்பதோடு மட்டுமில்லாமல் புதியதாக 60,000 பள்ளிக்கூடங்களை கிராமம் தோறும் சென்று கட்டினார். எதற்காக? 300 பேர் இருந்தால் போதும், எண்ணிக்கையில் வெறும் 300 பேர் இருந்தால் போதும்.
அந்த 300 பேர் இருந்தால் அந்த இடத்தில் கட்டாயம் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் வேண்டும். கல்வியில் புரட்சி வெடித்ததா இல்லையா என்பதா என்னுடைய கேள்வி. தொழில் வளர்ச்சி என்றால் சமுதாயம், நாடு, பொருளாதார வளர்ச்சி இல்லை என்று மறுக்கவில்லை. கல்வி கண் திறக்கப்பட வேண்டும். படிக்காத மேதை என்று சொன்னீர்களே, நீங்களே தான் சொன்னீர்கள். அந்த படிக்காத மேதை தான் படிக்காத படிப்பு பாமரனும் முனியப்பனும் கண்ணியப்பனும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே மிக அருமையாக கல்வி புரட்சி செய்தார். தொழில் வளர்ச்சி கூட பணக்கார தட்டுக்கு, மேல்தட்டு வர்க்கத்திற்கு சென்று சேரக்கூடிய சூழல். கல்வி என்பது யார் வேண்டுமானால் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு முதலிலே கல்வி அறிமுகப்படுத்துகிறார். அதுவும் ஏழை குழந்தைகள் படிக்க வர வேண்டும். வரக்கூடியவனை எப்படி ஈர்ப்பது, அவனுடைய பெற்றோர்களை எப்படி சமாளிப்பது? பெற்றோர்கள் சொல்கிறார்கள், குழந்தைய படிக்க அனுப்பிச்சுட்டா யார் பூவா போடுவா, யார் எங்களுக்கு சமைச்சு தருவா, யார் போய் பொருள் ஈட்டுவா, யார் போய் சம்பாதித்து கொண்டு வருவா என்று பெற்றோர்கள், ஏழை பெற்றோர்கள், ஒரு பொருளாதார நிலையில் தாழ்ச்சி உடையவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டுவிட்டு அந்த குழந்தையினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்பட வேண்டும், ஆனால் கல்வியும் போய் கல்வி கண் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலில் இலவச கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதில் எப்படி புரட்சி என்றால், அதற்கு முன்னால் வரை, இவர் முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னால் வரை 5வது வகுப்பு வரை மட்டுமே இலவச கல்வி இருந்தது. 6வதிலிருந்து ஏழை மாணவர்களுக்கு மட்டும், 6லிருந்து 8 வகுப்பு படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மட்டும் இலவச வகுப்பு. ஆனால் அந்த இலவச கல்வி கூட எப்படி என்றால், அந்த ஏழை மாணவர்கள் தக்க தாசில்தாரிடமோ மற்றவரிடமோ சென்று அத்தாட்சி பெற்ற பிறகுதான் அந்த ஏழை மாணவனுக்கு அந்த சான்று வழங்கப்பட்டு இலவச கல்வி அளிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சாட்சி, அந்த அத்தாட்சி கிடைக்கவில்லை என்றால் அதை பெற்று கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பிப்பதற்கு கூட இவனுக்கு அந்த நேரம் காலம் இடம் கொடுக்காதனால் நிறைய பிள்ளைகள் படிக்கவில்லை. அந்த வாய்ப்பு இருந்தது. ஆக ஏழை மாணவர்களும் சென்று படிக்கவில்லை. 8வது வகுப்பிலிருந்து அனைவருக்குமே அந்த கல்வி கட்டணத்துக்குரிய கல்வியாக இருந்தது. பாருங்கள், புரட்சி செய்தார். வந்து சேர்ந்தவுடன், பதவியில் சேர்ந்தவுடன் முதலில் இலவச கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, இலவசமாக எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். வந்து பிள்ளை நுழைஞ்சிட்டான். ஒவ்வொரு ஊரிலும் 300 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இலவச கல்வி தந்தாச்சு. ஆரம்ப பள்ளி ஏற்கனவே இருக்கு, மேல்நிலை பள்ளி அது போல தொடக்க பள்ளியை விட வளர்ச்சி உடையதாக வந்துருச்சு. பையன் வந்தானா, வரல. எதற்காக உள்ளே நுழையவில்லை? இதுவரையிலும் கல்வி கூடத்திற்கு மழைக்கு கூட சென்று ஒதுங்காத என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அங்கே உள்ளே நுழைந்த பிறகு மத்திய தர வர்க்கம், மேல்தட்டு மத்திய தர வர்க்கம், பணக்கார வர்க்கத்தை சார்ந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று பார்த்தால் உடையில் மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. என் சின்னஞ்சிறு பிள்ளைகள் கோவனாண்டிகளாக திரிந்த காட்சியை தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் உள்ளே நுழைந்த பிறகு மிகப்பெரிய அழகான விலை உயர்ந்த கால்சராய்களையும் சட்டைகளையும் டிராயர்களையும் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து இந்த பிள்ளைகள் நுழைய மறுத்தார்கள். அந்த மன உணர்வை படித்துக்கொண்டு, சைக்கலாஜிக்கல் அப்ரோச் என்று சொல்லுவோம் அல்லவா, உளவியலை படித்துக்கொண்டு இந்த பிள்ளை இந்த கல்வி கூடத்துக்குள்ளே, பள்ளிக்கூடத்திற்குள்ளே உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சீருடை, யூனிஃபார்ம் கொண்டு வர வேண்டும் என்று அதில் யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்தார் அல்லவா, அதுதான் கல்வியில் புரட்சி. தொழில் வளர்ச்சி செய்ய முடியாத சாதனையை அனைவரும் அழகாக சொல்வானோ, ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வைப்போம் என்று பாரதி சொன்னான், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுபோன்று ஏழையும் பணக்காரனும் சரி நிகர் சமானமாக மாற வேண்டும் என்றால் இலவச சீருடை. அந்த குழந்தைகளுக்கு சீருடையை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு. அந்த யூனிஃபார்ம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த சீருடையை வாங்குவதற்கு முடியுமா என்னால? அதற்காக ஏழை குழந்தைகளுக்கு மீண்டும் அந்த இலவச சீருடையை அறிமுகப்படுத்தினார். நினைத்து பாருங்கள், சிந்தனையை வலியுறுத்துவதற்கு, சிந்தனையை மேம்படுத்திக் கொள்வதற்கு, அறிவு தெளிவுபட இலவச கல்வி தந்தாகிவிட்டது. மேலே பார்க்கக்கூடிய காட்சியில் மாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய சீருடையை அறிமுகப்படுத்தியாகிவிட்டது. அந்த பிள்ளை உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டான். உட்கார்ந்த பிறகு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பித்தளை தூக்கிலும், ஈயம் பூசப்பட்ட பித்தளை தூக்கிலும், எவர்சல்வ தூக்கிலும், கேரியிலும் சாப்பாடு கொண்டு வந்து மதிய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த சுப்பனும் முனியப்பனும் நேற்று வரை மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு நுழைந்தவுடன் ஆத்தா பட்டு கொடுக்கக்கூடிய சோறு இல்லை. ஏனென்றால் ஆத்தாளும் அப்பனுமே காலை முழுதும் பாடுபட்டு இரவில் தான் அந்த கஞ்சியை கண்ணால் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மிகப்பெரிய புரட்சியாக கல்வியில் என்ன செய்தார்? என் பிள்ளைகள் படிக்க வர வேண்டும் என்றால், அந்த நிழலில் ஒதுங்க வேண்டும் என்றால் அவனுக்கு வயிறார சோறிட வேண்டும், வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னது போல வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இந்த வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு என்று சொல்லி மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்றால் கல்வியில் செய்த புரட்சி அல்லவா? கல்வியில் புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த மாமனிதர்
தன்னுடைய பதவியை மட்டும் வைத்து மிக அருமையாக அந்த திட்டத்தை போடவில்லை. ஒவ்வொரு ஊராக சென்று நிறைய மாநாடுகளை போட்டி மக்களை கூட்டி இந்த கல்விக்காக உங்களிடம் கையேந்தி வந்து நிற்கிறேன், எனக்கு வேண்டியதை தாருங்கள், எனக்கல்ல என் பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டியதை தாருங்கள் என்று யாசிக்கிறார். மக்கள் யோசிக்கவில்லை, வாரி வாரி கொடுக்கிறார்கள். அதன் பிறகுதான் இலவச ஸ்லேட்டு, இலவச புத்தகம் என்று ஒவ்வொரு ஊரிலும் கிட்டத்தட்ட 6.78 கோடி ரூபாய் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் பொருளாதார நிலையில் அந்த மக்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த புரட்சி இயக்கமாக மாற்றினார் என்கின்ற பெருமை அந்த பச்சை தமிழன் என்று பேசப்படக்கூடிய கர்ம வீரர் காமராசருக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அருமையாக சொன்னான் கவியரசு காமராசர். சீசரை பெற்றதாயும் சிறப்புடன் பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலமுடன் பெற்றார், ராசரை பெற்ற தாயோ நாடு புகழ்வதற்கென்றே பெற்றாள் என்ற அந்த அருமையான மணி வாசகங்களுக்கு ஏற்றவாறு நாடு புகழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நானிலம் செழிக்க வேண்டும் என்பதற்காக வந்த மாமனிதன் என்பதனால் அவர் நிலைத்த புகழுக்கு காரணமாக இருப்பது கல்வி புரட்சியே என்ற அணியினுடைய தலைமை ஏற்று அந்த தலைமை தந்தமைக்கு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பிற்குரிய பெரியவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சரியா முறையா சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலமுடன் பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள்னு முடிக்கிற பொழுது கண்ணதாசன் எப்படி முடிப்பார்? என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். இல்லை, இன்னொரு செய்தி சொல்லிச்சு பாருங்க. அந்த பிள்ளை எவ்வளோ நான் அறைக்குள்ளே சொல்லவே மாட்டேன், பட்டிமன்றத்தில் பேசணும், இன்றைக்கி தான் பேசுனேன். ஏன்னா பெரிய ஒரு விஷயம். எப்பா செய்தி மட்டும் சொல்லுங்கடா, வேறு எதுவும் வேணாம். இது எப்படி கொண்டு வந்தது? புரட்சின்னா என்ன, வளர்ச்சின்னா ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் ஜாரென்னும் பேர் இசைந்த பாவி அலறி வேண்டாம். எங்க ஐயனை மாதிரி எவையா பாடு இத்தனை செய்தி. அது சதிகாரர் சாய்ந்திட்டாருமா. என்னது? திமுதுமன மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போலே. மறந்துடாதீங்க என்ன செய்தி, பாரதி செய்தி. இதான் ஒரு சங்கடம் நம்மகிட்ட. அவனை சொல்லிட்டா எனக்கு அவன் மேலே இது என்ன பண்ணுறது, இளங்கோவை சொல்லிட்டு அங்கே போயிடும் மனசு. அவன் என்ன சொல்கிறான், சில மரம் தான் நின்னா மரம், விழுந்தா மரம், மாறினா மரம். தேக்கா மரம்மா, நில தேக்கு, மேஜ தேக்கு, நாற்காலி தேக்கு, இல்லைன்னா கோங்கு, இப்படி ஏங்க மரம் சொல்லுவான். சில மரம் நின்னாதான் மரம், விழுந்தா விறகுங்கிறான். ஜாரை சுத்தி நின்னா பார்த்தியா மரம் மாதிரி நின்னான், ஜாரு விழுந்தா இவனு விழுந்தா விறகாயிட்டாங்க. என்ன பண்ண, நம்ம நாட்டில் விறகு தான் அதிகம் இருக்குது. இப்போ சிற்பி ரகுநாதன் வருகிறார், தொழில் வளர்ச்சி.